கிட்னி ப்ராப்ளம் என்று ஒரு வாலிப பெண் ஹாஸ்பிட்டல் அட்மிட் செய்யப்படுகிறது. உடம்பெல்லாம் வீங்கி போய் டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலை, பழைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை ஒரு எல்லளவு இல்லை. தாயும் தகப்பன் அந்த ஹாஸ்பிட்டலே இருந்து அந்த கொசு கடியில் இருந்து அநேக நாட்கள் விக்டோரியா ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. அவங்க தகப்பன் சொல்லும் போது என்னால் மறக்க முடியாது. இப்போ நினச்சாலும் துக்கம் தொண்டையை அடைக்குது. ஐயா, ஒவ்வொரு இரவில் பார்க்கும்போது நிறைய சாவுங்க போயிட்டு இருக்கும். கூப்பிடுவாங்க, அழுதுட்டு ஓடுவாங்க, அப்படியே பெணமாக தூக்கிட்டு வருவாங்க. இப்படி தான் இருந்துச்சு. எப்பொழுது எங்களை கூப்பிடுவாங்க, என் மகளை பார்க்க முடியாதுன்னு தெரியாது. துணி விலகுறது கூட அவருக்கு தெரியாத அளவுக்கு சுய நினைவு இழந்தவளாக ஹாஸ்பிட்டலில் நாங்கள் பார்க்குறோம். பல நாட்கள் ஏழைப்பட்டவங்க எங்கே போவோம்? அந்த நேரத்தெல்லாம் ஜெபிக்கிறவங்க வந்திருந்தாங்க. இயேசு இடத்துல ஜெபிக்க ஆரம்பித்தோம். தாயும் தகப்பனும் இப்பொழுது இயேசுவை தவிர அவர் வழியில் என்று ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. சுய நினைவில்லாத குழந்தை உடனே சுய நினைவு வர ஆரம்பித்தது. போன வாரத்தினுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன தெரியுமா? அவங்க தகப்ப வந்து சொன்னது, ஐயா மாத்திரை கூட டாக்டருங்க கம்மி பண்ணிட்டாங்க. பிறகு பெரிய டாக்டர் வந்து சொன்னார், அந்த ரிப்போர்ட் கொஞ்சம் டோட்டலாக தாங்க. இது உண்மையிலே இது போல என்னுடைய சர்வீஸ்ல நடந்ததை நான் பார்த்ததில்ல. இந்த ரெக்கார்டை நாங்கள் வைக்கணும் ஹாஸ்பிட்டலில். ரெக்கார்டே பிரேக் பண்ற இயேசு.